விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை அதிபர் தேர்தல் உற்று கவனிக்கப்பட்ட இந்த அதிபர் தேர்தல் இலங்கைக்கு ஒரு வரலாற்று முக்கியமான தேர்தலாக தான் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசநாயக்கா இப்போ அதிபராக பதவியேற்றிருக்காரு. இலங்கையோட 9வது அதிபராக அவர் பதவியேற்றிருக்காரு. இந்த ஒரு தருணம் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கா போட்டியிட்டாரு. ஆனால் அப்போ அவர் 3ஆம் இடத்தை பெற்றார். அவருக்கு விழுந்த வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 3% வாக்குகள் தான் அவர் வாங்கியிருந்தார். அதே ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே முற்றிலுமா ஒரு மாறுபட்ட காட்சியை இலங்கை மக்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்குள்ள அபரிமிதமான ஆதரவு அனுரகுமார திசநாயக்காவுக்கு கிடைச்சிருக்கு. இதனாலேயே அவர் 9வது அதிபரா இன்னைக்கு பதவி வைத்திருக்காரு. இலங்கையில நடைபெற்ற இந்த ஒரு அரசியல் மாற்றம் என்பது உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான இந்தியாவிலிருந்து சீனாவில் ஆரம்பிச்சு இதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய அதிபர் திசநாயக்கு யாருக்கு ஆதரவா இருக்க போறாரு, இந்தியாவுக்கா சீனாவுக்கா, இந்த ஒரு விவாதம் தான் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கு. இந்த ஒரு அரசியல் மாற்றத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இலங்கை மக்களோட நீண்ட கால மாற்றத்திற்கான தேவை தான் இந்த ஒரு அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கையில ராஜபக்சே ஃபேமிலியோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்ச அதிபரா வந்தாரு. அதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சாவும் இலங்கையோட பிரதமராக நியமிக்கப்பட்டார். ஆனா 2022 வெடித்த பெரும் போராட்டத்தின் காரணமாக ராஜபக்சே சகோதரர்கள் நாட்டை விட்டே வெளியேறினாங்க. அதற்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்டார். அவர் 2 ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்தாரு. அப்பவே ஒரு மாற்றத்திற்கான குரல் இலங்கை முழுக்க கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா பொருளாதார நெருக்கடிகள், அதை தொடர்ந்து ஏற்பட்ட விலைவாசி உயர்வு, மக்கள் சந்தித்த பாதிப்புகள், ஊழல்கள், இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில தான் இலங்கை போயிட்டு இருக்க சமயத்துல தான் இந்த தேர்தல் வந்தது. அதாவது இலங்கையில வெடித்த மாபெரும் போராட்டத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் அதிபர் தேர்தல் இதுதான் அப்படின்றதுக்காகவே இது மேல ஒரு பெரிய கவனம் இருந்தது. கடந்த சனிக்கிழமை இந்த அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இலங்கை முழுக்கவே பெருவாரியான மக்கள் வாக்களிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுல இன்னொரு வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுரகுமார திசநாயக்க ஒரு மார்க்சிஸ்ட் இடதுசாரி தலைவர். சோ இலங்கையில ஒரு இடதுசாரி தலைவர் அதிபரா வர்றது இதுதான் முதல் முறை. இதுல இன்னொரு முக்கியமான வரலாற்று கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில இதுவரைக்கும் நடந்த அதிபர் தேர்தல்கள்ல எந்த விதமான இழுபறை இல்லாம ஒரே கவுண்டிங்ல வெற்றியாளரை அறிவிச்சிருவாங்க. அதாவது இலங்கை தேர்தலை பொறுத்தளவுல எந்த வேட்பாளர் 50%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்குறாரோ அவங்க தான் வெற்றியாளர்னு அறிவிக்கப்படுவாங்க. ஆனா இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட காட்சிகளை தான் கொடுத்தது. ஏன்னா இந்த அதிபர் தேர்தலில் கிட்டத்தட்ட 38 வேட்பாளர்கள் போட்டி போட்டாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீவிரமான போட்டி யாருக்குள்ள நிலவுச்சு அப்படின்னா ரணில் விக்ரமசிங்கே ஒரு பக்கம், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா இன்னொரு பக்கம். இவங்க 2 பேருக்கு நடுவுல அனுரகுமார திசநாயக்கை போட்டியிட்டாரு. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மஹிந்த ராஜபக்சேவோட மகனா இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சேவும் தேர்தலை போட்டியிட்டாரு. சோ இதுவரைக்கும் 2 முனை போட்டியா போயிட்டு இருந்த இலங்கை அதிபர் தேர்தல்ல இப்ப 3 முனை 4 முனை போட்டியா இந்த தேர்தல் இருந்தது. இதனாலேயே பல்வேறு வாக்குகள் பிரிய ஆரம்பித்தது. பல்வேறு இழுபறிகள் நடந்த சமயத்துல தான் யூஸ்வலாவே இலங்கை வாக்காளர்கள் பிரிஃபரன்ஸ் ஓட்டிங் அடிப்படையில 3 வேட்பாளர்களுக்கு அவங்க வாக்களிப்பாங்க. யாரு என்னோட ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா இருக்காங்க, அதுக்கப்புறம் 2வது பிரிஃபரன்ஸ் யாருக்கு நான் கொடுக்க போறேன், அதற்கப்புறம் 3வது பிரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு ஓட்டிங் சிஸ்டம் அங்க இருக்கு. சோ இந்த பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் முறையில தான் அங்க வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இந்த பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங்ல மக்கள் யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அவங்க 50%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வெற்றியாளர் அறிவிக்கப்படுவாங்க. ஆனா இந்த முறை அப்படி நடக்கவில்லை. ஏன்னா வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில யாருமே 50%க்கும் மேல் வாக்குகள் பெறவில்லை. இதனாலதான் இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையா செகண்ட் கவுண்ட் ஆஃப் ஓட்டிங் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாருக்குமே பெருவாரியா ஆதரவு இல்லாத பட்சத்துல யாரு முதல் 2 இடத்துல இருக்காங்களோ, அதாவது ஆரம்பத்திலிருந்தே அனுரகுமார திசநாயக்கா தான் லீடிங் வச்சுட்டே இருந்தாரு. அவருக்கு அடுத்தபடியா 2ஆம் இடத்துல சஜித் பிரேமதாசா இருந்தாரு. சோ இந்த 2 வேட்பாளர்கள் தான் முதல் 2 நிலையில் இருந்தாங்க. செகண்ட் கவுண்ட் ஆஃப் ஓட்டிங் வரும்போது இந்த 2 வேட்பாளர்கள் மட்டும் தான் போட்டியில் இருப்பாங்க.
மீதி உள்ள வேட்பாளர்கள்லாம் விலக்கப்படுவாங்க. இந்த 2 வேட்பாளர்களுக்கிடையே மக்கள் வந்து யாருக்கு அதிகமாக ஆதரவு அளிச்சிருக்காங்க, யாருக்கு அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்ற ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் பார்த்து தான் இறுதி வெற்றியாளர் அறிவிப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து இறுதி வெற்றியாளராக அனுரகுமார திசாநாயக்கே அறிவிக்கப்பட்டார். இவருக்கு வந்து இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 56% வாக்கு வந்து இவருக்கு கிடைச்சது. இவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 33% வாக்குகள் கிடைச்சது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜபக்சேவோட அரசியல் செல்வாக்கு, அவரோட அரசியல் ஆளுமைன்றது வந்து இந்த தேர்தலில் வந்து தொடர்ந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவரோட மகன் நாமல் ராஜபக்சா வந்து இந்த தேர்தலில் 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். அவருக்கு வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் மட்டும் தான் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக இலங்கை அதிபர் தேர்தல் உற்று நோக்கப்பட்டது. இப்போ வந்து ஒரு புது தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே ட்ரெடிஷ்னலாக இருந்த ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா இந்த மாதிரி தலைவர்கள்லாம் ரொம்ப பாப்புலரான தலைவர்கள். அதையும் தாண்டி போன அதிபர் தேர்தலில் வெறும் 3% வாக்குகளை வாங்கிய அனுரகுமார விக்ரமசிங்கே இந்த வாட்டி இந்த பிரபலமான தலைவர்கள் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி இலங்கையோட அதிபரா வந்திருக்காரு. கிட்டத்தட்ட மக்களோட பெரும்பான்மையான ஆதரவோட இவர் வந்து அதிபரா வந்திருக்காரு. 2022ஆம் ஆண்டு இலங்கையில வெடித்த ஒரு பெரிய போராட்டத்துல அனுரகுமார திசாநாயக்கவோட பங்குமே இருந்தது. என்னதான் அவரோட தலைமையில போராட்டம் நடக்கல அப்படின்னாலுமே இந்த அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டா, இந்த கொள்கைகளுக்கு அகைன்ஸ்டா தொடர்ந்து வந்து மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சாரு. ஊழலுக்கு எதிரான வாக்குறுதிகளை கொடுத்தாரு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்க இலங்கையை மீட்போம் அப்படின்ற போர்வையில தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடையே ஒரு பாப்புலாரிட்டியை வந்து அனுரகுமார திசாநாயக்கா உருவாக்கினாரு. ஜனதா விமுக்தி பரமுனா அப்படின்ற கட்சியோட தலைவரா இருந்தாலுமே இவர் 2019ஆம் ஆண்டு ஒரு தேசிய அமைப்பை கட்டமைக்கிறாரு. நேஷனல் பீப்புள்ஸ் பவர், அதாவது தேசிய மக்கள் சக்தி அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து ஒரு அமைக்கிறாரு. இதுல வந்து ஏறக்குறைய 30 கட்சிகள்லாம் இதுல பங்கு வகிச்சு கூட்டணியா சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டே இவர் அப்படிதான் தேர்தல் சந்திச்சாரு. இந்த வாட்டியுமே வந்து தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்போட அதிபர் வேட்பாளராக தான் அனுரகுமார திசாநாயக்கே தேர்தல் சந்திச்சாரு. அதுல வந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்காரு. சோ இந்த தேர்தல் மூலியமா இலங்கை மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை வரவேற்றிருக்காங்க, ஒரு புதிய தலைவரை வரவேற்றிருக்காங்க. இவரோட அணுகுமுறை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இலங்கை மக்களை தாண்டி உலகம் முழுக்க எழுதிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அனுரகுமார திசாநாயக்க ஜனதா விமுக்தி பரமுனாவில் ஒரு மிக முக்கியமான தலைவர். 2014ஆம் ஆண்டு அவர் வந்து இந்த கட்சியோட தேசிய தலைவராக அறிவிக்கப்படுறாரு. அவர் மாணவராக இருக்கும் போதே கட்சியில சேர்ந்து பல்வேறு போராட்டங்கள் எடுத்து பண்ணியிருக்காரு. 2000ஆவது ஆண்டு அவர் முதல் முறையா ஜனதா விமுக்தி பரமுனாவோட எம்பி ஆகுறாரு. அதை தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு நுழைகிறாரு. ஸோ அப்ப இருந்து இப்ப அவர் எம்பியா தொடர்றாரு. 2014ஆம் ஆண்டு இந்த கட்சியோட தலைவராக மாறினதுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வராரு. ஊழலுக்கு அகேன்ஸ்டா தீவிரமா பேசுறாரு, நெருக்கடிகளுக்கு அகேன்ஸ்டா தீவிரமா குரல் கொடுக்கிறாரு. இதன் மூலியமாவே அவரோட செல்வாக்கு இலங்கை தேசிய அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுது. 2019ஆம் ஆண்டு ராஜபக்சா குடும்பத்திற்கு ஒரு மாபெரும் ஆதரவு இருந்தது. அதை தொடர்ந்து தான் கோத்தபய ராஜபக்சேவால அதிபராக முடிஞ்சது. அந்த தேர்தலில் இவர் வந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். 2022ல உலகம் முழுக்கவே கொரோனா பரவல் தீவிரமா இருந்த சமயத்துல இலங்கையில ஏற்கனவே ராஜபக்சா குடும்பத்தின் மீது இருந்த முறைகேடு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே சேர்ந்து இன்னொரு பக்கம் கொரோனா லாக்டவுனால பொருளாதாரம் மேலும் முடங்கியது. இது போன்ற பல்வேறு காரணங்களால இலங்கை மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா போராட ஆரம்பிக்கிறாங்க. அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு கோத்தபய ராஜபக்சே பதவி விலகணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையோட தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. அதை தொடர்ந்து கோத்தபய ராஜபக்சாவும் மஹிந்த ராஜபக்சாவும் நாட்டை விட்டு வெளியேறாங்க. அதை தொடர்ந்து தான் 2022ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே அதிபராக நியமிக்கப்படுறார். இந்த 2 ஆண்டுகள்ல ரணில் விக்ரமசிங்கே ஓரளவுக்கு பொருளாதாரத்தை மீட்டுட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாலுமே இன்னுமே பெருவாரியான மக்கள் வந்து இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாகவும், அதீத விலைவாசியின் காரணமாகவும், மின்கட்டண உயர்வு காரணமாகவும், அது மட்டும் இல்லாம இலங்கையில நடக்கக்கூடிய தொடர் ஊழல் காரணமாகவும் இந்த அரசாங்கத்தின் மீது மாபெரும் அதிருப்தியில் இருந்த சமயத்துல தான் அனுரகுமார திசாநாயக்கே அவங்களுக்கு ஒரு மாற்றமா தெரிகிறாரு. அந்த மாற்றத்தினோட வெளிப்பாடு தான் அவர் இப்போ இலங்கைக்கு அடுத்த அதிபராயிருக்காரு. ஒரு பக்கம் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையோட அடுத்த அதிபரா வந்துட்டாரு. இவரோட அணுகுமுறை தமிழர்கள் மத்தியில் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்கும் போது தான் அங்க வந்து ஒரு பெரிய கேள்வி எழுது. ஏன்னா இந்த 2024 அதிபர் தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தமிழ் மக்கள் இவருக்கு ஆதரவா நிக்கல. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவுக்கு தான் அவங்க வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழ் கூட்டமைப்புகள், தமிழ் கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு சில கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கேவுக்கும், இன்னும் சில கட்சிகள் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கும் தான் இந்த வாட்டி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுரகுமார திசாநாயக்கவுக்கு
அந்த அளவுக்கு தமிழர்களோட ஒரு பரஸ்பர நட்புன்றது இன்னும் உறுதி ஆகல அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான கூடுதல் அதிகாரம் வேணும் அப்படின்ற கோரிக்கைக்கு அனுரகுமார திசாநாயக்க எந்த அளவிற்கு ஃபேவரபிளா இருப்பாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேணும், பல்வேறு துறைகள்ல கூடுதல் அதிகாரம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை நீண்ட ஆண்டுகளா வெளிப்பிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையானது எல்லா அதிபர் தேர்தலுமே மிக முக்கிய பங்கா இருந்திருக்கு. வரக்கூடிய அதிபர் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க, இதுக்கு ஆதரவா இருப்பாங்களா, எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்ற கேள்வியோடய இந்த கோரிக்கை போயிட்டு இருக்க சமயத்துல தான் அனுரகுமார திசாநாயக்கை அடிப்படையிலேயே கூடுதல் அதிகாரத்திற்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அவரோட கட்சியுமே கூடுதல் அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு போக்குக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. இதுலதான் இவர் எந்த அளவுக்கு தமிழ் மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாரு, தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு இவர் ஆதரவா நிப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்க அதிகமாயிருக்கு. ஏன்னா இவரோட கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனாவுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அதாவது இந்த கட்சி 80-90களில் பல வன்முறைகள் ஈடுபட்டிருக்காங்க, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பல இடங்கள்ல பேசியிருக்காங்க, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பல போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை இவங்க தொடர்ந்து எதிர்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80களில் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு ராணுவ உதவி கொடுத்ததையும் இவங்க தீவிரமா எதிர்த்து இருக்காங்க. இந்த கட்சியால ஏற்பட்ட பல வன்முறைகள்ல பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வருது. 2014ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க இந்த கட்சிக்கு தலைவராகிற சமயத்துல இந்த கட்சி பண்ண வன்முறைக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வெளிப்படையாவே அவர் அறிவிச்சாரு. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நோக்கர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 80களில் 90களில் இந்த கட்சி பல்வேறு வன்முறைகள் பண்ணியிருக்கலாம், ஆனா இப்ப அந்த கட்சியோட ஸ்டாண்டே மாறிடுச்சு. இப்ப அவங்க சென்ட்ரி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீவிர மார்க்சிஸ்ட் ஆதரவாளராகவும் இருக்காங்க. இந்த கட்சியோட பழைய வரலாறை வச்சு அனுரகுமார திசாநாயக்கவோட போக்க நம்ம தீர்மானிக்க முடியாது அப்படின்ற கருத்தையும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 2004ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையில் அமைச்சரா இருந்தாரு. அப்போ இலங்கையில அதிபரா இருந்த சந்திரிகா குமாரதுங்கா 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது இல்லையா, சுனாமி ஏற்படுத்திய பாதிப்புகள் இருந்து மீண்டு வரதற்காக இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி இரண்டு பேரும் சேர்ந்து இந்த பாதிப்புகள் இருந்து மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்தை கண்டிச்சு அனுரகுமார திசாநாயக்கே அவரோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு. அந்த கட்சியும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுது. அனுரகுமார திசாநாயக்கவோட இந்த ராஜினாமா முடிவை தொடர்ந்து இவர் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு எதிர்ப்பா இருக்காரு அப்படின்ற நிலைப்பாடு அங்க நிலவ ஆரம்பிச்சது. அதோட நீட்சியா தான் இப்ப ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அப்ப அமைச்சரா இருந்தார், தொடர்ந்து எம்பியா இருந்தார். இப்ப அதிபரா இருக்கிறதுனால இவரோட தமிழர் மக்கள் மீது அணுகுமுறை எப்படி இருக்கும், எப்படி கையாள போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு. அதையும் தாண்டி இவர் இந்தியாவை எப்படி கையாள போறாரு, சீனாவை எப்படி கையாள போறாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா யூஸ்வலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் இடதுசாரி தலைவரா இருக்கிறதுனால சீனாவுக்கு தான் அதிகமா ஆதரவு அளிப்பாரு அப்படின்ற கருத்தும் சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்து இந்தியா எதிர்த்தே வந்துட்டு இருந்திருக்காரு. இந்தியா இலங்கை மீது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த இந்த அதிபர் தேர்தல் பிரச்சாரத்துல கூட நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதானியோட காற்றாலை மின் உற்பத்தி தடை செய்வோம் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்தாரு. ஏன்னா இது இலங்கை இறையாண்மைக்கும் அகைன்ஸ்டா போகுது. அது மட்டும் இல்லாம அங்க பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்ற போர்வையில ஒரு குற்றச்சாட்டை வச்சு அது ஒரு வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாரு. இதுலயும் அவர் மீது பெரிய கவனம் இருக்கு. ஏன்னா இவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவை எப்படி அணுக போறாரு அப்படின்ற கேள்வி எழுந்த சமயத்துல தான் அவர் இந்தியாவை பத்தி முன்னாடி என்னெல்லாம் பேசினாரு அப்படின்ற ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவை எப்படி அணுக போறார் அப்படின்ற கேள்வி கேட்கிற சமயத்துல தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தாகணும். இந்த ஆண்டு தொடக்கத்துல அனுரகுமார திசாநாயக்கவுக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு போச்சு. அதை தொடர்ந்து திசாநாயக்க இந்தியாவுக்கு வந்தாரு. டெல்லியில வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கரை பார்த்து பேசினாரு. அது மட்டும் இல்லாம தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலை சந்திச்சு ஒரு பெரிய மீட்டிங் பேசினாரு. இதுலயே ஒரு பெரிய கவனிப்பு இருந்தது. இந்த மீட்டிங் எல்லாமே தேசிய செய்தியா மாறுனுச்சு. ஆனா அந்த மீட்டிங்ல என்ன பேசப்பட்டது அப்படின்ற தகவல் வெளியில சொல்லப்படல. ஏன்னா அப்பவே இவர் தான் அடுத்த அதிபரா வரப்போறாரா அப்படின்றத இந்தியா கணிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. இப்ப அவரு அதிபரா அபிஷியலா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதர் உடனே அவருக்கு வாழ்த்து சொல்றாரு. அதையும் தாண்டி இந்திய பிரதமர் மோடியே கூட உடனடியா திசாநாயக்கவை வாழ்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு. இதுலயே திசாநாயக்கவை கவர இந்தியா முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் திசாநாயக்க இடதுசாரி ஆதரவாளராக இருந்தாலுமே
அவருக்கு வந்து இந்தியாவோட உதவி வந்து அதிகமா தேவைப்படுது அப்படின்ற கருத்து நிலவுது. 2022 போராட்டத்திற்கு அப்புறம் இலங்கை ஒரு நெருக்கடியில் இருந்த சமயத்துல இந்தியா தான் முதல்ல வந்து நிதியுதவி பண்ணாங்க. இலங்கைக்கு இந்தியாவோட உதவி அதிகமா தேவைப்படுற சமயத்துல தான் திசாநாயக்க அதிபரா வந்திருக்காரு. ஏன்னா இவர் எடுத்தோடனே சைனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்தியாவை எதிர்க்க மாட்டார் அப்படின்ற கருத்து நிலவுது. ஏன்னா இன்னுமே பொருளாதார உதவிகளுக்கு இலங்கை வந்து இந்தியாவை தான் அதிகமா நாடி இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் சீனா வந்து அதிகப்படியான கடன் கொடுத்தாலுமே இந்தியாவோட பங்களிப்புன்றது இலங்கைக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதனாலேயே கூட திசாநாயக்க ஒரு சாஃப்ட் அப்ரோச்சா தான் போவாரு அப்படின்ற கருத்து நிலவுது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் திசாநாயக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இலங்கையில ஒரு வரலாற்று மாற்றத்தை உருவாக்க தயாராயிட்டு இருக்கும் அப்படின்ற கருத்தையும் பதிவு பண்ணிட்டு இப்ப வந்து அபிஷியலா அதிபரா பதவி ஏற்றிருக்காரு. நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா யூஸ்வலாவே வந்து இலங்கையில யாரெல்லாம் அதிபரா பதவி ஏற்கிறாங்களோ அவங்களோட முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இந்தியாவா தான் இருக்கும். இவர் வந்து முதல் சுற்றுப்பயணமா இந்தியாவுக்கு வருவாரா இல்ல சீனாவுக்கு போவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவரோட எழுச்சியில இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் எல்லாமே சீனா வலயத்துக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்ற கருத்து நிலவிட்டு இருக்க சமயத்துல தான் இவரோட வெற்றியும் வந்திருக்கு. ஒரு பக்கம் ஏற்கனவே பங்களாதேஷ்ல ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சியினால இந்தியாவுக்கு ஆதரவா இருந்த ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு வெளியே வந்தாங்க. இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய அதிபர் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிற மாதிரியே செய்திகள்லாம் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மாலத்தீவோட அதிபரே கூட சைனாவோட ஆதரவாளர் தான் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்கிற சமயத்துல தான் இலங்கையிலையும் ஒரு இடதுசாரி தலைவர் சீனாவோட ஆதரவாளர் என்று சொல்லப்படக்கூடிய திசாநாயக்க இப்போ அதிபரா வந்திருக்காரு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல ஒரு சிக்கலா முடிய போகுது, இல்ல இந்தியா வந்து லாபகமா எப்படி இவரை சமாளிக்க போறாங்க, இல்ல இவர் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுத்து வரப்போறாரு அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இலங்கை மக்கள் வந்து ஒரு வரலாற்று முக்கியமான தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றம் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்தியாவுக்கு சாதகமா வருமா பாதகமா போகுமா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.